ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் ஷட்டர்கள் பழுதடைந்து தண்ணீர் வீணாகி வருவது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு வைகை விவசாய சங்க தலைவர் பாக்கியநாதனுடன் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பூர்வீக பாசனத்திற்காக நவம்பர் 10ஆம் தேதி வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரானது மழை நீருடன் சேர்ந்து தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய கண்மாய்க்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் பெரிய கண்மாய்க்கு வரக்கூடிய இந்த தண்ணீர்கள் அனைத்தும் அங்கு சேமித்து வைக்கப்பட்டு மற்ற கண்மாய்களுக்கு விவசாய பாசனத்திற்காக அனுப்பப்படும். தற்பொழுது பெரிய கண்மாய் சட்டரானது, குறிப்பாக தென்கிழங்கு சட்டரானது பாதிப்படைந்துள்ள இந்த தண்ணீர் அனைத்தும் சட்டர் வழியாக வீணாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தண்ணீர் வீணாவதால் விவசாயிக்கு பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாயினர். இது குறித்து தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தோட நிறுவன தலைவர் நம்மோடு இருக்க, அவரை கேட்கலாம். இந்த தண்ணி வெளியேறதுனால விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது? இந்த கண்மாயை நம்பி பல்வேறு கிராமங்கள் இருக்கின்றன. அதே போல் ராமநாதபுரம் பெரிய கண்மாய், சக்கரக்கோட்டை கண்மாயினுடைய நீர் ஆதாரமாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாட்டிற்கு இந்த கண்மாய் பாசன வசதியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ராமநாதபுரத்துக்கு வைகையிலிருந்து வருகின்ற தண்ணீரில் 5000 கனஅடி தண்ணீர் கடலில் வீணாக ஆண்டுதோறும் கலந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய கண்மாயில், ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் இருக்கின்ற சட்டர்கள்லாம் பழுதடைஞ்சு சேமிக்கப்பட்ட நீர் அதுபால் வெளியேறி இருக்கு. இதனால் இந்த பகுதியில் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு இரண்டாம் போகம் செய்வதற்கு மிகப்பெரிய நெருக்கடிய சூழல் உருவாகும். எனவே சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் இருக்கின்ற தென்கிழங்கு மடை மற்றும் சட்டர்களை பழி நீக்கம் செய்யும்படி தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே வைகையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதால் இந்த தென்கிழங்கு சட்டரை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த தென்கிழங்கு சட்டரை பழுது நீக்கவில்லை என்றால் முழுமையாக இடிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதால் உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு இதனை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் பெரிய கண்மாய் தென்கிழங்கிலிருந்து மகேஸ்வரன்.